ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். ஷோல்டர் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பழைய மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்படியே பண்ணோம்னா இந்த பிசுறு எல்லாம் தெரியும். அது இல்லாம இந்த பிளவுஸுக்கு வந்து ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெளியில தெரியாம உள்ளவே இதோட சைடு அப்படியே வச்சுக்கலாம். லைனிங்கே மேனி பீஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எவ்வளவு ஷோல்டர் அடிக்கிறோமோ லாக் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங் பண்ணிருப்போம் இல்லையா, ஏஜி லைனிங்கோட இதெல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கமும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லைனிங் நல்லா உள் வாங்கி எடுத்து விட்டுலாம். நம்ம இதுல வந்து இந்த ஷோல்டருடைய எஜ்ஜையும் இந்த ஷோல்டர் எஜ்ஜி லைனிங் அட்டாச் பண்ணிருக்கோம்ல, இது ரெண்டும் ஒன்னா வர மாதிரி பாத்துக்கோங்க. அது கரெக்டா இருக்குன்னு பார்த்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். இது ஒரு லைட்டா ஒரு சின்ன குறுக்கு போட்டுக்கலாம். இங்க ஒரு அர்க்காத் வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. நான் இந்த பக்கம் அடிக்கல அர்க்காத்த, லைனிங் பக்கம் ஒரு சின்ன அர்க்காத் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஓபன் பண்ணும்போது சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக. இந்த இது வந்து ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது. இப்படி வந்துடும். பாருங்க, நம்ம எட்ஜ் தேடி போடும்போது ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அப்போ நமக்கு கிளியரா இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம இருக்க இந்த பீஸை ஒரே பக்கமா வச்சுக்கலாம். ரெண்டு ஷோல்டர் துணி பீஸையும் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா இதுல ஒரு எட்ஜ் போட்டுக்கலாம். வேண்டாம்னா நம்ம நெக் க்ளோஸ் பண்ணிட்டு ஷோல்டர்லாம் அட்டாச் பண்ணுவோம். அதுல ஃபினிஷிங் நமக்கு கரெக்டா வந்துடும். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு.